2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய இரு கட்சிகளும் நேருக்கு நேர் மோதும் முக்கிய தொகுதிகள் குறித்து விவரங்களை இந்த காணொளி வாயிலாக பார்ப்போம். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். தற்போதைய நிலவரப்படி சுமார் 4 தொகுதிகளில் இரு கட்சிகளும் நேரடியாக மோதுகின்றன. விருதாச்சலம், மயிலம், பண்ருட்டி, ரிஷிவந்தியம் போன்ற 4 தொகுதிகளிலும் பாமகவுக்கு எதிராக அல்லது தேமுதிகவுக்கு எதிராக பாமகவுக்கு எதிராக தேமுதிகவும் மோதுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றன. இத்தொகுதி, அதாவது விருதாச்சலம் இத்தொகுதி இரு கட்சிகளுக்கும் செல்வாக்கு மிக்க களமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் இங்கு இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலம் என்ற தொகுதியில் பாமகவின் கோட்டையாக கருதப்படும் இத்தொகுதியில் தேமுதிக சவால் அளிக்கிறது என்றுதான் கூற வேண்டும். பண்ருட்டி வன்னியர் வாக்குகள் மற்றும் விஜயகாந்த் மீதான அபிமான வாக்குகள் என இரு கட்சிகளுக்கும் இடையே இங்கு பலத்த போட்டியாக இருக்கின்றது. மேலும் ரிஷிவந்தியம் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வென்ற தொகுதி என்பதால் அங்கு மீண்டும் தன் செல்வாக்கை நிரூபிக்க தேமுதிக பாமக மோதுகிறது என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக அரசியல் கூட்டணி. பாமக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கின்றது. தேமுதிக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கூட்டணி கணக்குகளால் அதிமுகவின் வாக்கு வங்கியுடன் பாமகவும் திமுக வாக்கு வங்கியுடன் தேமுதிகவும் இணைவதால் இந்த தொகுதிகளில் போட்டி மிக தீவிரமாக இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பாமக இடையே நிலவும் நேரடி போட்டி மற்றும் கள நிலவரம் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். நேரடி போட்டி. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் பாமக வேட்பாளர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இத்தொகுதியில் தற்போதைய கள நிலவரம் என்னவென்றால், தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் இத்தொகுதியில் தேமுதிக சார்பில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார். பாமக சார்பில் தமிழரசி ஆதி மூலம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இவர்களுடன் தமிழக வெற்றிக் கழகம் வேட்பாளர் எஸ். விஜய் மோதுவதால் இங்கு மும்முனை போட்டி நிலவுகிறது. இது மட்டும் அல்லாது நாம் தமிழர் கட்சியும் இதில் இணைந்து போட்டியிடுவதால் இங்கே 4 முனை போட்டி நிலவுவதாக அரசியல் ஆய்வறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள். விருதாச்சலம் தொகுதி இரு கட்சிகளுக்கு கௌரவ பிரச்சனையாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. சென்டிமெண்ட் வெற்றி. 2006 தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் முதலில் வென்ற தொகுதி இது என்பதால் பிரேமலதா இழந்த செல்வாக்கை மீட்க இங்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். கூட்டணி பலம். பிரேமலதாவிற்கு திமுக, காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாக்குகள் பெரிய பலமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாமகவின் வாக்கு வங்கி. இத்தொகுதியில் பாமகவின் கோட்டையாக கருதப்படும் வட மாவட்டங்களில் ஒன்று. 2021 தேர்தலில் பாமக இங்கு 2ஆம் இடத்தை பிடித்தது. வெற்றி வாய்ப்புக்கு வெறும் 862 வாக்குகள் மட்டுமே இருந்து வெற்றி வாய்ப்பை இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2021 தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்ட பிரேமலதா விஜயகாந்த் 25,908 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தையே பிடிக்க முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த முறை திமுக கூட்டணியில் இருப்பதால் களம் அவருக்கு சாதமாக மாற அதிக வாய்ப்புகளாக கருதப்படுகின்றது. விருதாச்சலம் தவிர மயிலம், பண்ருட்டி போன்ற தொகுதிகளிலும் பாமக மற்றும் தேமுதிக இடையிலே நேரடி போட்டி காணப்படுகின்றது. 2026 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பாமக தேமுதிக நேரடி போட்டியாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. வன்னியர் வாக்குகள். இத்தொகுதியில், அதாவது விருதாச்சலம், மயிலம், பண்ருட்டி உள்ளிட்ட வட மாவட்ட தொகுதிகளில் பாமகவின் பாரம்பரிய கோட்டைகளாக கருதப்படுகின்றன. ஏன் தெரியுமா? வன்னியர் வாக்குகள் இங்கே அதிகமாக இருப்பதால் தான். இத்தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர் பெரும்பான்மையாக உள்ளனர். பாமகவின் இந்த வாக்கு வங்கி மிகவும் உறுதியானது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. தேமுதிக பாமக இடையே கடும் போட்டி நிலவுவதால் இத்தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது இருவருக்கும் சாதகமாக இருக்கின்றது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஏன் அப்படி கூறுகின்றேன் என்றால், அவர்கள் போட்டியிடுவது தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சி திமுக உடன் சேர்ந்துதான் போட்டியிடுகின்றது. எனவே இந்த முறை வெற்றி வாய்ப்பு அவர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் இருக்கும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக தெரியக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் நல்லதொரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.